கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சென்ற மாதம் முழுவதும் நம்மை காத்த கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் வேண்டிய கிருபைகளை தருவாராக. இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் முதல்வராய் இருந்து மகிமைப்படுவாராக. புதிய மாதத்திலும் திருமண நாள், பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிய மாதத்தின் வாக்குத்தத்தம் யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். John 7:38. He who believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water. இதை கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் நம்ம வாசிக்கும்போது அவுட் ஆஃப் ஹிஸ் பெல்லி வில் ஃப்ளோ ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் என்று படிக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய அவயவங்கள் முழுவதிலும் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓட வேண்டும். நாம் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் இறுக பற்றி கொள்வோம். நம்முடைய வேண்டுதல்களை அவருக்கு தெரியப்படுத்துவோம். நம்முடைய தாகம் ஆண்டவர் மீது இருக்கட்டும். முழு இருதயத்தோடும் அவரை தேடுவோம். ஏசாயா 55:1 சொல்லியிருக்கிறபடி, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் என்று அழைத்த ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்வோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சொந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை, யூதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நமக்கு அவரை அறிகிற அறிவை கர்த்தர் தந்திருக்கிறார். சொந்த சகோதரர்கள் கூட ஆண்டவரை அறியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்காக தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்த ஆண்டவர் அவருக்காக நாம் வாழும்படியான கிருபையை நமக்கு பூரணமாய் கட்டளையிட்டிருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை இறுக பற்றி கொள்வோம். அவருடைய சித்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் அவர் செய்து முடிப்பார். நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை பாதுகாப்பார். அவர் செட்டை நிழல்ல நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். சமாரிய ஸ்திரியை ஆசீர்வதித்த தேவன் அவளுடைய உண்மையை கண்டறிந்து அவளை ஆசீர்வதித்த கர்த்தர் நாமும் ஆண்டவருக்காய் உண்மையாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்து நடத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட நாம் ஜீவ தண்ணீரை பருகுவோம். கர்த்தர் அம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. தாகமாய் இருக்கிறவர்களை பார்த்து நீர் கூறும் காரியம் ஆண்டவரே உம்மிடத்தில் வர சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் எப்பொழுதும் வர கிருபை தாரும். ஆண்டவரே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நீர் என்பதை உலகம் அறிந்து கொள்ள கிருபை தாரும். ஆத்தும ஆதாயம் செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதியும். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கினவர்களாய் அநேகரை உடைய வரியை ஆயத்தப்படுத்த தகுதிப்படுத்தும். எங்களோடு கூட உடைய கரம் இருக்கட்டும். பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.